ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன் சிலர் தொடும் எல்லாம் வெற்றியாகுது, ஆனா பலர் உயிரை கொடுத்து உழைச்சாலும் முன்னேற முடியல? ஏன் 99% மக்கள் வாழ்க்கை முழுக்க ஓடுறாங்க, ஆனா எங்கேயும் சென்று சேர மாட்டாங்க? இதுக்கு காரணம் விதி இல்ல, அதிர்ஷ்டம் இல்ல, காலம் இல்ல. காரணம் அவங்களுக்குள்ள மறைந்து இருக்கிற சில தோல்வி பழக்கங்கள். சாணக்கியர் ஒரு ஆழமான உண்மை சொல்றாரு. ஒருவனை உலகம் தோற்கடிக்காது, அவன் தன்னையே தோற்கடிக்கிறான். இந்த உலகத்துல பெரும்பாலான மக்கள் வெற்றி பெறாததற்கு காரணம் வாய்ப்பு கிடைக்கலன்னு இல்ல, வாய்ப்பு வந்தபோது தயாரா இல்லாதது. தோல்வி ஒரு சம்பவம் இல்ல, அது ஒரு மனநிலை. தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும் தோல்வி, பயந்து பின்னாடி போற ஒவ்வொரு நொடியும் தோல்வி, தன்னை சந்தேகிக்கிற ஒவ்வொரு எண்ணமும் தோல்வி. ஆனா இந்த ரகசியத்தை 1% மக்கள் மட்டும் புரிஞ்சிருக்கிறாங்க. அவங்க தோல்வியை தவிர்க்கல, அதை வெற்றிக்கான ஆயுதமா மாத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 7 காரணங்கள் 99% மக்களை கீழே இழுக்கிற அழிவு சங்கிலிகள். இதுல 4வது காரணம் உங்க வாழ்க்கையையே மாத்திடும். அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க கூட்டத்தோட விழமாட்டீங்க, கூட்டத்திலிருந்து மேல எழுவீங்க. உங்க வாழ்க்கை இப்போ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீடியோ முடியும் போது நீங்க பழைய மனிதராக இருக்க மாட்டீங்க. தயாரா? வாங்க 99% மக்கள் ஏன் தோல்வி அடைகிறாங்கன்னு சாணக்கியரின் அந்த 7 மறைமுக காரணங்களை திறந்து பார்க்கலாம். ரூல் 1, தள்ளி போடும் பழக்கம். மக்களை தோற்கடிக்கிற முதல் எதிரி வறுமை இல்லை, தள்ளி போடுற பழக்கம். நாளை பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு, சரியான டைம் வந்ததும் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த 3 வார்த்தை தான் கனவுகளை கல்லறையாக்குது. சாணக்கியர் சொல்றார், தாமதம் என்பது நேரத்தை கொல்லாது, விதியை கொல்லும். 99% மக்கள் ஆக்ஷன் எடுக்காம பிளானிங்லேயே வாழ்றாங்க. 1% மக்கள் அவங்க இம்பர்ஃபெக்ட் ஆனாலும் ஆரம்பிக்கிறாங்க. ரூல் 2, பயம். மக்களை தோற்கடிக்கிற 2வது விஷம் பயம், தோல்வி பயம். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம், தொடங்க பயம். பயம் இருக்கிற இடத்துல வெற்றி குடி இருக்காது. சாணக்கியர் சொல்றாரு, பயந்து நின்றவன் ஏற்கனவே பாதி தோற்றவன். பல பேரு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. உண்மை, வாய்ப்பு முன்னாடி வந்தாலும் பயம் காரணமா பார்க்க மாட்டாங்க. ரூல் 3, ஒழுக்கமின்மை. திறமை இல்லாததால மக்கள் தோற்க மாட்டாங்க, ஒழுக்கம் இல்லாததால தான் தோற்கிறாங்க. ஒரு நாள் மோட்டிவேஷன், 3 நாள் சோம்பேறித்தனம், இப்படி வெற்றி வராது. சாணக்கியர், ஒழுக்கம் இல்லாத அறிவு, ஆயுதம் இல்லாத வீரன். தினமும் சிறிது முன்னேற்றம், அதுதான் வெற்றியின் ரகசியம். ரூல் 4, இதுதான் பெரும்பாலோரின் அழிவு. சுகமான சிறை, சேஃப் ஜாப், சேஃப் லைஃப், ரிஸ்க் இல்லாம வாழ்க்கை. ஆனா நினைச்சு பாரு, கப்பல் துறைமுகத்துல சேஃப், ஆனா அதுக்காக அது உருவாக்கப்படல. சாணக்கியர் சொல்றார், அச்சமில்லாத ஆபத்து வளர்ச்சி, அதிக சுகம் அழிவு. 99% மக்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இறக்குறாங்க, 1% மக்கள் அதை உடைச்சு வெளியே வர்றாங்க. ரூல்லாம் இந்த தவறான கூட்டம். நீங்க யாரோட இருக்கிறீங்க அதுதான் உங்க ஃபியூச்சர். கழுகுகளோட பறக்கணும்னா காகங்களோட சுற்ற முடியாது. நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீம் கில்லர்ஸ், மாக் செய்கிற கூட்டம், இதுதான் சைலண்ட் பாய்சன். சாணக்கியர், முட்டாளின் நட்பு பகைவனை விட ஆபத்து. ரூல் 6, தொடர்ச்சியின்மை. மக்கள் ஆரம்பிக்கிறாங்க, முடிக்க மாட்டாங்க. ஜிம் ஸ்டார்ட், ஸ்டாப். பிசினஸ் ஸ்டார்ட், ஸ்டாப். ட்ரீம் ஸ்டார்ட், ஸ்டாப். இதுதான் பேட்டர்ன். சாணக்கியர், தொடர்ச்சி இல்லாத முயற்சி வேறில்லாத மரம். வெற்றி பிரில்லன்ஸ் கேட்காது, கன்சிஸ்டன்சி கேட்கும். ரூல் 7, தன்னை நம்பாத மனம். இது கடைசி காரணம், அனைத்தையும் அழிக்கிற ரூட். என்னால முடியாது, இந்த ஒரு சென்டென்ஸ் லட்சக்கணக்கான வாழ்க்கையை அழிச்சிருக்கு. சாணக்கியர், உன்னை நீ சந்தேகித்த நொடியே உன் தோல்வி தொடங்கிவிட்டது. வெற்றி வெளியில பிறக்காது, உள்ளி பிறக்கும். நினைவில் வை. 99% மக்கள் தோல்வி அடைவது அதிர்ஷ்டம் இல்லாததால் இல்லை, இந்த 7 காரணங்களால. இந்த 7 சங்கிலியையும் உடைச்சா நீ 99%லிருந்து 1%க்குள் வரலாம். இப்போ கேள்வி, நீ கூட்டத்தோட விழப்போறியா, இல்லை அந்த 1% உயர போறியா? முடிவு உன் கையில்.